Hi friends, Sharmila recipes la இன்னைக்கு பார்க்க போறது இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற டல்கோனா காபி தான் நம்ம பார்க்க போறோம். டல்கோனா காபி ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க காபி பிரியரா இருந்தா இந்த டல்கோனா காபி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்க்கிறேன். ஒயிட் சுகர் சேர்த்துட்டேன். இப்போ இன்ஸ்டன்ட் காபி பவுடர் சன்ரைஸ் சேர்க்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. உங்கள்கிட்ட எந்த காஃபி பவுடர் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ ஹாட் வாட்டர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நான் இப்போ எலக்ட்ரிக்கல் பீட்டரை வச்சு தான் பீட் பண்ண போகிறேன். எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் எடுக்கும். நீங்கள் ஹேண்ட் விஸ்கை வச்சுருந்தா உங்களுக்கு 20 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷம் வரையும் டைம் எடுக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு கிரீமி டெக்ஸ்சருக்கு வர அளவுக்கு நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்ல ஒரு கிரீமி டெக்ஸ்சருக்கு வந்துடுச்சு. நம்ம எடுக்கும் போதே அப்படியே ஸ்பூன்லேருந்து லைட்டாக தான் விழும். அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணிக்கணும். நீங்கள் விஸ்க வச்சு ட்ரை பண்ணாலும் அதே மாதிரி பார்த்துக்குங்க. பாருங்கள், எவ்வளோ ஒரு சூப்பரான கிரீமி டெக்ஸ்சருக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்படி போடும் போது லைட்டாக விழுவுது பாருங்கள். நம்ம ஒரு கிளாஸில் நல்லா சில்லுன்னு பாலை சேர்த்துக்கிறேன். ஒரு 3/4 அளவுக்கு பாலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சிருந்த காஃபியை சேர்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ரொம்ப உள்ள அழுத்தி கலக்கிற மாதிரி செய்யாதுங்க. இப்போ லைட்டாக ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு ஸ்டிக்கோ வச்சு லைட்டாக கலக்கி விட்டுக்குங்க. பாதி அளவுக்கு லைட்டாக கலக்கி விட்டால் போதும். உள்ள ரொம்ப போகிற அளவுக்கு கலக்கி விட வேணாம். டல்கோனா காஃபி ரெடி ஆயிடுச்சு. இந்த லாக்டவுன் நேரத்தில் நீங்களும் உங்கள் குழந்தைகளோட செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்க. நீங்கள் காஃபி லவராக இருந்தால் ரொம்பவும் உங்களுக்கு பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷர்மிளா ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.